வணக்கம். ஆல்டர்னேட் பிரெயின்லேருந்து எடுத்த தரவுகளை வச்சு நம்ம வாழ்க்கைய சத்தமே இல்லாம, ஆனா ரொம்ப ஆழமா எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே ஓவர் நைட்ல நடந்துராது இல்லையா? சரி, உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த 20 முக்கியமான மைக்ரோ ஹாபிட்ஸ் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் மாறலன்னு எப்பவாவது தனியா உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இன்னும் அந்த பிக் பிரேக் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உண்மைய சொல்லணும்னா, அது காரணமே கிடையாது. நீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள, இதனால என்ன பெருசாகிட போதுன்னு அசால்ட்டா கடந்து போறது தான் உண்மையான காரணம். நீங்க சோம்பேறியோ இல்ல உங்களுக்கு டேலண்ட் இல்லையோ கிடையாது. ஆனா மாற்றம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய இடி மின்னலோடலாம் வராதுங்க. திடீர்னு வர மோட்டிவேஷனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஒரு ஃபயர் வரும், இன்னைக்கே எல்லாத்தையும் மாத்திரணும்னு தோணும். ஆனா அடுத்த நாளே அது புஷ்னு போயிடும். உண்மையான பெர்மனண்டான மாற்றம் அப்படி வராது. பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்லாட்டியும் டெய்லி சத்தமே இல்லாம நாம தொடர்ந்து செய்யற இந்த சிறு பழக்கங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ரியல் மேஜிக்கே உருவாக்கும். அப்படின்னா மைக்ரோ ஹேபிட்னா என்ன? இது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப சாதாரணமா, கொஞ்சம் போரிங்கா கூட இருக்கலாம். ஆனா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வைங்க, இது உங்க மைண்ட் செட்டையும் ஏன் உங்க மொத்த எதிர்காலத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைக்கும். கன்சிஸ்டன்சியோட பவரை நாம எப்பவுமே குறைவா எடை போடவே கூடாது. முதல் பாகம், சக்தி வாய்ந்த காலை பழக்கங்கள். ஸ்டார்ட் யோர் டே வித் பவர். ரொம்ப சிம்பிளான ஒரு 5 ஆக்ஷன்ஸ். 1. எழுந்த உடனே உங்க பெட்டை நீட்டா மடிச்சு வைங்க. இது ரூம் நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நான் ஆரம்பிச்ச வேலையை முடிப்பேன்னு உங்க மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கறதுக்காக. 2. காலையில காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. நைட் முழுக்க ட்ரையா இருந்த பாடிக்கு தண்ணி கிடைக்கும்போது எனர்ஜி லெவல் சூப்பரா பூஸ்ட் ஆகும். 3. கொஞ்ச நேரம் அப்படியே வெயில்ல நில்லுங்க. உங்க பாடி கிளாக்கை ரீசெட் பண்றதுக்கும் நைட் நல்லா தூக்கம் வரதுக்கும் இது ரொம்ப முக்கியம். 4. எழுந்த உடனே தயவு செஞ்சு ஃபோனை செக் பண்ணாதீங்க. இந்த உலகம் உங்களை தொந்தரவு பண்றதுக்கு முன்னாடி அந்த காலை நேர அமைதியை கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுங்க. 5. ரொம்ப ஹெவியா ஜிம்முக்கு போகலைனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணியும் இல்ல ஒரு சின்ன வாக்கிங்கும் போயிட்டு வாங்க. உங்க மூளை ஆக்டிவ் ஆகிடும். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரே நாள்ல நடக்காது. ஆமாங்க, இது ஒன்றும் மேஜிக் ட்ரிக் கிடையாது. நீங்க தினமும் பண்ற சின்ன சின்ன விஷயங்களோட கூட்டுத்தொகை தான் உங்க வெற்றி. இந்த ஒரு வரியை மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பாகம் 2. உடல் மற்றும் மன ஆரோக்கியம். உடலுக்கும் மனதுக்குமான எரிபொருள். அடுத்து ஒரு 5 சூப்பர் ஹேபிட்ஸ். 6வது, கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 3 முறை மெதுவா ஆழமா மூச்சு விடுங்க. இது உங்க டென்ஷனை குறைச்சி உங்க ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல்ல வைக்கும். 9. உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராலா புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க எனர்ஜியை குறையாம மைண்ட கிளியரா வச்சுக்கும். 10. சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தபடியே இருக்காதீங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சில செகண்ட்ஸ் எந்திரிச்சு நில்லுங்க. 14. சாப்பிடும்போது ஃபோன், டிவி வேணான்னு தள்ளி வைங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் முழு கவனத்தையும் வைங்க. 18. அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க உடம்புல புடிச்சு வச்சிருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண இது செம்ம ஹெல்ப்பா இருக்கும். பாகம் 3, கவனச்சிதறலை தவிர்ப்பது எப்படி. கிளியர் யோர் மைண்ட். நம்ம ஃபோக்கஸை சிதறடிக்க 1000 விஷயங்கள் சுத்தி சுத்தி வருது இல்லையா? அதை பிரேக் பண்ண 7வது ஹேபிட், இன்னைக்கு நீங்க நிஜமா எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ஒரே ஒரு உண்மையான வரியை பேப்பர்ல எழுதுங்க. அந்த செல்ஃப் அவேர்னஸ் தான் மாற்றத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 8. தினமும் அட்லீஸ்ட் ஒரு பக்கம் படிங்க. இது உங்க அறிவையும் ஃபோக்கஸையும் வளர்க்கும். 11. உங்க உணர்வுகளுக்கு பேர் வைங்க. அதாவது, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு அந்த எமோஷனை நீங்க ஓப்பனா சொல்லும் போது அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். 12. மொத்த வீடையோ ஆஃபீஸையோ கிளீன் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்க டேபிள்ல இருக்கிற ஒரு சின்ன இடத்த மட்டும் கிளீன் பண்ணுங்க. சுத்தமான இடம் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆக்கிடும். 13வது ஹேபிட், உங்களை சுத்தி இருக்கிற யாருக்காவது ஒரு சின்ன உண்மையான பாராட்ட சொல்லுங்க. அந்த பாசிட்டிவிட்டி உங்க மைண்ட் செட்டையும் சூப்பரா மாத்தும், அவங்க நாளையும் சிறப்பாக்கும். 17. நெகட்டிவ் விஷயங்களை கட் பண்ணுங்க. அளவுக்கு அதிகமான நியூஸ், நெகட்டிவிட்டி உங்க எனர்ஜி அப்படியே உறிஞ்சிரும். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஓகே, ஆனா அதே சமயம் உங்க மென்டல் பீஸை விட்டு கொடுக்காதீங்க. பாகம் 4, மாற்றத்திற்கான முதல் படி. கமிட் அண்ட் க்ரோ. இன்னைக்கு நாம செய்யற விஷயங்கள் தான் நாளைக்கான வெற்றிக்கான அஸ்திவாரம். அதனால 15வது ஹேபிட், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன பொருள் எடுத்துட்டு போகணும்னு நைட்டே ரெடி பண்ணி வைங்க. காலையில எந்திரிக்கிறப்போ எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். 16. எல்லா வேலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையோ அந்த ஒரு ப்ரையாரிட்டியை செலக்ட் பண்ணி அதுல முழு ஃபோக்கஸையும் வைங்க. 19. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒன்று. உங்களுக்கு நீங்களே கொடுக்குற சின்ன சின்ன வாக்குறுதிகளை காப்பாத்துங்க. நான் இதை செய்வேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டா அதை கண்டிப்பா செஞ்சு முடிங்க. அப்போதான் உங்க மேல உங்களுக்கே ஒரு அசைக்க முடியாத கான்ஃபிடன்ஸ் வரும். 20வது ஹேபிட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. தினமும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் பண்ணுங்க. எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த growth-உம் இருக்காதுங்க.
உங்களுக்கு கஷ்டமா தெரியற ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயத்த தினமும் பண்ணுங்க. அந்த அன்கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்து தான் உங்க உண்மையான வளர்ச்சியே ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இந்த கடகடன்னு போற உலகத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களையும் உங்க ஃபியூச்சரையும் செதுக்க போகுது. ஃபைனலா உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க எதை ஆரம்பிக்க போறீங்க? 20 ஹேபிட்ஸையும் ஒரே நாள்ல ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்ல. இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரே ஒரு ஹேபிட்டை மட்டும் எடுங்க, கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் உங்க நாளை மட்டும் இல்ல, காலப்போக்குல உங்க மொத்த வாழ்க்கையே மாத்தும். இன்னைக்கே ஆரம்பிங்க, அந்த மேஜிக்கை நீங்களே உணர்வீங்க. சிறப்பான எதிர்காலம் அமைய